கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். ஒரு முறை கூட என் புகலிடமே, என் கோட்டை, என் துருகம், யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். நீங்க தான்ப்பா நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். நல்ல கரங்களை தட்டி அவருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம், அவருடைய நாமம் நம்முடைய கோட்டை, தஞ்சம், துருகமாய் இருக்கிறது. யெகோவா நிசியே, இந்நாளும் வெற்றி தருவீர். யெகோவா நிசியே, இந்நாளும் வெற்றி தருவீர். சோத்திரமே அப்பா சோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தருடைய நாமம் நமக்கு துருகமும் தஞ்சமும் கோட்டையுமாய் இருக்கிறது. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் நீரே நல்ல பரிகாரியாகிய கர்த்தர். நாங்க கலங்கலப்பா கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரவர். சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பரே. சோத்திரமே அப்பா சோத்திரமே, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவேன். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை தட்டி, யெகோவா ஷம்மா, எங்க கூடவே இருக்கிறீரப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர், பரிசுத்த ஆவியானவராய் எங்களோடு கூட இருக்கிறவரே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். Thank you Lord, thank you Jesus. கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, நாங்க கலங்க மாட்டோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. வாயை திறந்து பாடுங்க, முழு உள்ளத்தோடு பாடுங்க, விசுவாசத்தோடு பாடுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. நாமம் என் புகலிடமே,
கரங்களை தட்டி யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறவர். குடும்பங்களிலே சமாதானம், வீடுகளிலே சமாதானம், பட்டணத்திலே சமாதானம், தேசத்திலே சமாதானம். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஒரு முறை கூட யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாம கையை தட்டி வாய்களை திறந்து தேவனை மகிமைப்படுத்தி ஓ கர்த்தர் நாமம் கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க, நீர் என்னோடு. பாடுங்க வாய்களை திறந்து, நாடும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது நானும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை துதித்திடுவோ, சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோ. ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கரங்களை தட்டி எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்து. கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் நிதம் வழி நடத்தோ. கண்மணி போல காத்தரு. கையை தட்டி உற்சாகமா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைக்கிறோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சதாயும் பேச்சு வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம்,
சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவனை மைப்படுத்தி ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். இன்னும் நல்ல உற்சாகமா கையை தட்டலாமே. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுமே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, பாடுங்க சத்தத்தை உயர்த்தி, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ஆமென். Yes Lord. தேவனை உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, yes Lord, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை துதிப்பதே நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. துதியினாலே எரிகோ கோட்டையெல்லாம் தகர்த்து போட்டார். ஆமென். அன்னாள் கண்ணீரோடு ஜெபித்தாள், குழந்தை இல்லாம இருந்தாங்க. கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது 2ஆம் அதிகாரத்துல துதித்து பாடி பாடி பாடி, அந்த அதிகாரம் ஃபுல்லா பாட்டு தான். அது முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா 5 பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஜெபித்தா 1, துதித்தா 5. ஹல்லேலூயா. ஜெபித்தா 1, துதித்தால் 5 மடங்கு ஆசீர்வாதம். நீங்க வேணா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அன்னாள் உருண்டு பிறண்டு அழுது பயங்கரமா கூத்தாடி கர்த்தர் இரக்கமா ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனா 2ஆம் அதிகாரத்துக்கு அப்புறம் நல்ல பாட்டு பாடி தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி பார்த்தா வரிசையா பிள்ளை பெத்துக்கிட்டே இருக்கிறா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். இந்த நாள்ல கூட
இந்த சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சகாயம், இந்த சகாயத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தேவ சகாயம். என்ன சகாயம்? தேவன் கொடுக்கிற சகாயத்துக்கு பேர் என்னது? ஆமா, தேவனுடைய சகாயம் பெற்று சில பேர் கூட இருக்கும். என்ன பேரு? தேவ சகாயம். உண்மையாகவே இது ஆண்டவர் கொடுக்கிற சகாயம் தான் இது. சாத்தானை என்னும் ஜெயித்திடுவோம், சாகும் வரை உழைத்திடுவோம், வாழ்ந்திடுவோம், ஆண்டவருக்காக வாழ்ந்திடுவோம். இந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் நல்ல கை தட்டி நல்ல உற்சாகமா பாடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை ஏற்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை ஏற்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா, நாதனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா, கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒரு முறை கூட. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாடுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கைகளை தட்டி எப்போதும் வெற்றி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு
இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா, நான் சுகமானே சுகமானே. நான் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி தோல்வி இல்லை, நமக்கு எப்பொழுதும் வெற்றிதான். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். அல்லேலூயா. மேகங்கள் மணவாட்டிக்காக மணவாளன் வரப்போகிறார். என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஒரு மகனரகபலா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் விடுதலை, வாழும் நமக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றி. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. எனக்கு தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தெய்வீக தெய்வீக விடுதலை, வெற்றி 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 வெற்றி. தோல்வி இல்லை. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. நமக்கு தோல்வி இல்லை, தோல்வி வெற்றி. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே வெற்றி உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, பொருளாதாரத்திலே வெற்றி உண்டு. ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில வெற்றி. ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்தில வெற்றி. உலகம், பிசாசு, மாமிசத்தின் மேல் வெற்றி. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். அல்லேலூயா. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். பிடித்து அழைத்து செல்வார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி. உலகம், பிசாசு, மாமிசத்தின் மேலே வெற்றி. உலகம், பிசாசு, மாமிசத்தின் மேலே வெற்றி. ஆவியில, ஆத்துமாவில, சரீரத்துல வெற்றி. ஓ ஹalleluya. பாவத்தின் மேலே வெற்றி, சாபத்தின் மேலே வெற்றி. இயேசுவின் நாமத்தினாலும், இயேசுவின் இரத்தத்தினாலும், சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹalleluya. நல்ல வாய்களை திறந்து, ஏசப்பா உங்க கிருபை எனக்கு வேண்டும் அப்பா. என் மாம்சத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன்ப்பா. ஜெபம் பண்ணுங்க வாய்களை திறந்து. ஆண்டவரே, என் மாம்சத்துல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், உங்க விட்டு கொடுங்க, அர்ப்பணிங்க. இயேசுவை போல நான் மாறணும்னு சொல்லி அர்ப்பணிங்க. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை மாற்றுவார். ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை
ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை 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 உமக்கே ஓ அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு நன்றி. வானத்தையும் பூமியும் படைத்த உன்னதமான தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த விசுவாச அறிக்கை பண்ணலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து சர்வாங்க சுகம், வாய்களை திறந்து சொல்லுங்க. சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. ஆமென் ஆமென். எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. ஆமென். சின்ன வயசுல திருக்குறள்லாம் படிச்சிங்களோ இல்லையோ, இதை படிச்சு வச்சுக்கோங்க எல்லாரும். இதை சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட. சர்வாங்க சுகம், தெய்வீக ஞானம், மெய்யான விடுதலை, பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிசுத்த வாழ்க்கை. ஆமென். ஜெபம் பண்ணுங்க முடிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மே துதிக்கிறோம். இந்த நாள்ல கூட கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியா நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே எங்களை நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை சுகப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஜூலை மாதம் கடைசி வாரத்துக்குள்ள நாங்கள் பிரவேசித்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மாதத்தை தொடங்க கிருபை செய்த தேவன் இதை முடிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல ஆண்டவரே நீ நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா குடும்பத்திலும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. எந்தெந்த குடும்பத்துல ஆண்டவரே என்னென்ன தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்துல நீர் இடைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, நீர் எழுந்தருளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தை நிமித்தமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே புதிய பலத்தோடு புதிய ஆசீர்வாதத்தினால நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, ஏசப்பா, வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள்,
பிள்ளைகள், வாகனம் ஓட்டுகிறவர்கள், ஆண்டவரே ஒவ்வொருவர் மேலும் அப்பா உம்முடைய கிருபை அதிகமாய் தங்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்த ஞானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே சுகவீனத்துல காணப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஜெயசீலன் அங்கிளுக்காக, பிரகாசம் அங்கிளுக்காக, ஆண்டவரே மைக்கேல் அங்கிளுடைய மாமியாருக்காக, ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னுமாய் கர்த்தாவே சிறு குழந்தைகள் முதல் கொண்டு முதியோர் வரைக்கும் அப்பா இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ள நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை தேவன் ரட்சித்து ஆண்டவரை சபையில சேர்க்கும்படியாய் குடும்பத்தோடு இந்த இடத்துல காணும்படியாய் நீ கிருபை செய்வீராக அப்பா. ஆண்டவரை குழந்தை பாக்கியத்திற்கென்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் அப்பா. திருமணத்திற்கென்று ஆயத்தமாயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா திருமணங்களும் ஆண்டவரே இயேசப்பா ஏற்ற வேளையில எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இயேசப்பா. கடன் பிரச்சனையில ஆண்டவரை வாழுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவரே இயேசப்பா தேவைகளை சந்திப்பீராக அப்பா. விசேஷமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை நீர் கொடுத்த ஆண்டவரே இயேசப்பா நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காணும்படியா கத்தாவே எங்கள் குடும்பத்தை ஆண்டவரே நோவாவின் குடும்பத்தை போல ஆண்டவரே அப்பா கத்தா வேலைக்குள்ள எங்களை பத்திரமாய் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே எங்களோடு கூட இருப்பீராக. இந்த வாரத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். தீங்கு ஒன்றும் எங்களை அணுகாதபடிக்கப்பா இயேசுவின் இரத்த கோட்டைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். ஆமென். 119ஆம் சங்கீதம் முடிந்த வரைக்கும் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 119ஆம் சங்கீதம் 33 முதல் 48ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். உமது கற்பனைகளின் பாதையிலே என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பையும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கியருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீக்கிவிடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் விசேஷமாக தொடர்ந்து சில சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தானத்தை இழந்தவர்கள் என்ன தலைப்பு? ஆமா, நம்ம என்ன பார்த்தோம்? ஸ்தானத்தை இழந்து போகாதே, ஸ்தானத்தை இழந்து போகாதே. பாருங்க, இந்த வேதத்துல நமக்கு அநேக காரியங்கள், நிறைகள் இருக்கிறது, குறைகள் இருக்கிறது. நிறைகளை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டு அதை போல நாம் இருக்க வேண்டும். குறைகளை பார்த்து அந்த குறைகளிலே நீங்களும் நானும் சிக்கி கொள்ளாதபடி கர்த்தர் நம்மை என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ளும்படி அந்த குறைகளிலிருந்து நம்மையும் நம்மை வேலி அடைத்து கொள்ள கர்த்தருடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த நாட்கள்ல சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆமா, எப்பவுமே நம்ம இனிப்பே கொடுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நிறைய பூச்சி வந்துடும், பல்லெல்லாம் சொத்த பல்ல ஆயிடும். ஆனா சத்தியத்தை சத்தியமாக போதிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த சத்தியம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நோக்கம் என்னன்னா, நீங்களும் நானும் ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்திலே நாம் போய் சேரும் போதும் மணவாளனுக்கு ஆயத்தமாகிற மணவாட்டி சபையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவன் ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமா உண்டுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கு, இதெல்லாம் நீங்க ஒரு கடைக்கு போனீங்கன்னா தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, பச்சை எல்லாம் வாங்கினீங்கன்னா கடைசியா என்ன கொடுப்பாங்க?
கருவேப்பிலை கொத்தமல்லி அவனே எடுத்து கொடுப்பான். அதெல்லாம் என்னது? கொசுறு தான். இந்த உலகத்துல கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஆண்டவரை தேடவில்லை. நித்தியமாய் அவரோடு வாழுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் பாத்திரக்கூடாது. இதெல்லாம் அழிந்து போகிறது. நம்ம இருக்கிறது கண்ணால காண்பது, நம்ம காதால கேட்பது, கையால் தொடுவது எதுவும் நிரந்தரம் அல்ல. எதுவும் நிரந்தரம் அல்ல. எல்லாரும் ஒரு நாள் போக தான் வேணும். எங்க அப்பா எவ்வளோ பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா அவங்க நிரந்தரமா இருந்தாங்களா? இல்லை. எல்லாரும் ஒரு நாள் என்ன பண்ணோம்? போக தான் வேணும். ஆனா நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிரந்தரமாக நித்திய ஜீவனை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நித்தியம் என்றால் அது நிரந்தரம். அது இந்த பூமியிலே இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஸோ இந்த நாளில் இந்த ஆலோசனைகளை எல்லாம் கொடுக்கும்போது பாருங்க, ஆண்டவர் நம்மை உணர்த்துவார். உணர்வுள்ள இருதயத்துக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அதனால உணர்வு வரும்போது இது என்ன குத்துறாங்க, என்ன நம்ம இப்படி பண்றாங்க, அப்படி இல்லை. நம்ம அவரை போல மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. நம்ம இயேசுவை போல மாற வேண்டும். நான் இயேசுவை போல மாற வேண்டும், நீங்கள் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இந்த வசனமே நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. போன வாரத்தில் நம்ம பாருங்க வசனத்தை நம்ம பார்த்தோம். காயின், ஏசா, சவுல், வஸ்தி, யூதாஸ் இவர்களெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் தெரிந்து கொண்டார். காயின் யாரு? இந்த உலகத்திலே முதலாவது பிறந்த குழந்தை. கொலைகாரனாக மாறிவிட்டான். இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. ஏசா யாரு? ஆபிரகாம் ஈசாக்கு ஏசா என்று சொல்லப்பட வேண்டும். ஆனால் ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனதுனால, அலட்சியம் பண்ணினதுனால அது யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு ஏசான்னு சொல்லியிருக்கணும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுன்னு சொல்றோம். கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போனான். இன்றைக்கு நம்ம சவுலை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க வசனம் என்ன சொல்லுது? இவைகளெல்லாம் வாசிங்க இந்த வசனத்தை. இவைகளெல்லாம் திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் கவனக்குறை உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்தானத்தை நான் இழப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், பாஸ்டர் ஃபேமிலியில் வந்துட்டேன், ஊழியக்காரன் ஆயிட்டேன், அதனால நான் என் ஸ்தானத்திலேயே அப்படியே இருப்பேன்னு நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் பிசாசு யாரை வேணாலும் தட்டலாம். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் திருஷ்டாங்கமாக எழுதப்பட்டிருக்கு. காயினுடைய வாழ்க்கையில நடந்தது, ஏசாவுடைய வாழ்க்கையில நடந்தது, இப்படியாக சவுலுடைய வாழ்க்கை. சவுல் யார்? முதலாவது ராஜா, இஸ்ரவேலிலே முதலாவது ராஜா. எவ்வளோ ஒரு பெரிய பதவி பாருங்க. தாவீதுக்கு முன்பதாக முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாக கர்த்தர் தேர்ந்தெடுத்தார், அபிஷேகம் பண்ணினார். சவுலின் மூலமாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இப்படியாக கழுதைகளுக்கு பின்னால போயிட்டு இருந்தவனை கர்த்தர் தெரிந்தெடுத்து கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய ஸ்தானம் அது! எவ்வளவு பெரிய மகிமையான அந்த பொசிஷன் அவன் இழந்து போனதற்கு காரணம் என்ன? என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் வராதபடி நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாருங்க, வாசிங்க 1 கொரிந்தியர் 10:12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. எச்சரிப்பாய் இருக்கணும். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எச்சரிப்பாய் இருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பு இல்லாமல் நிர்விசாரமாய் வாழுகிற கூட்டங்கள் பெருகிவிட்டது. அதிகாலையில் ஜெபிக்கணும், அது வேதத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கணும், தியானிக்கணுன்ற ஒரு உணர்வில்லாத ஒரு கூட்டங்கள் பெருகி இருக்கிறது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நமக்கு சத்தியத்தை போதிக்கிறார் என்றால் இந்த வேதம் நமக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க 1 பேதுரு 5:8 வாசிங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். பாருங்க, ஜாலியா இருங்கள்.
இப்படி இருங்கள் அப்படி இருங்கள்லாம் போடல. வசனம் என்ன போடுது? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்து இருக்கலன்னா உலகம் இல்லைன்னா மாமிசம் இல்லைன்னா பிசாசு நம்மளை மேற்கொண்டு விடுவான். இதுதான் சத்தியம். நாம் எச்சரிப்பா இருக்க தேவன் கிருபை தருவாராக. வாசிங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கண்ணுக்கு தெரியாத சிங்கம் நிறைய சுத்திட்டு இருக்கு. இந்த பொம்மல்ல இருக்குது, புளிச்சலூர்ல இருக்கு, அனகாபுத்தூர்ல இருக்கு, பல்லாவரத்துல இருக்கு, இந்த நல்லத்தம்பி ரோட்ல இருக்கு. பல சிங்கங்கள் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறது. வசனம் சொல்லுது, பொல்லாத ஆவிகளின் சேனையோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. என்ன உண்டு? போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. இந்த நாட்கள்ல நீங்களும் நானும் விழித்திருக்க, தெளிவாயிருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, இந்த நாள்ல போன வாரம் யாரை பார்த்தோம்? காயின், ஏசா. இன்றைக்கு நம்ம 2 பேரை பார்க்க போறோம். வேகமாக சவுலை பார்க்க போகிறோம். சவுல் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எல்லாம் சொல்லுங்க. சவுல் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ராஜரீக அபிஷேகத்தை பெற்று தேவனாலே சாமுவேல் தீர்க்கதரிசியாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலிலே முதலாவது ராஜாவாக ராஜஸ்தானத்திலே கர்த்தர் அவனை வைத்தார். ஹல்லேலூயா. எப்படி வச்சாரு? ராஜஸ்தானத்திலே கர்த்தர் வைத்தார். உங்களையும் என்னையும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக தேவன் நமக்கு ராஜஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த சவுல் கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போனான் என்பதை நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்கள். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. ஹல்லேலூயா. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி. என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க. பொல்லாத ஆவி. இன்னைக்கு காலையில சங்கீதம் 143ல அந்த 9, 10, 11 வாசிக்கும் போது நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராகன்னு பார்த்தோம். நல்ல ஆவின்னு இருக்கு. என்ன ஆவி இருக்கு? பொல்லாத ஆவி. 2 ஆவி இருக்கு. இந்த நாட்கள்ல வேதத்துல நம்ம தெளிவா இருக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்துக்கு வந்தா உங்களுக்கு தெரியும். சில ஆவிகளை நான் சொல்லி கொடுத்து அவைகளை கடிந்து கட்டி ஜெபித்தோம். வந்து நீங்கள்லாம் வீட்டில் இருந்திருந்தீங்கன்னா நிறைய காரியங்களை நீங்கள் அந்த யுத்த ஜெபத்தை நாங்கள் 1.5 மணி நேரம் பண்ணோம். உண்மையாகவே மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. வந்தவங்களுக்கு தெரியும். பாருங்க, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. யாரு அனுப்பிட்டா? ஆண்டவரே அனுப்பிட்டார். ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தைகளை, தீர்க்கதரிசியின் வார்த்தையை அற்பமாய் நினைக்கும் போது அந்த கடினப்படுத்தி விட்டால் ஆண்டவரே என்ன பண்ணிடுவாரு? பொல்லாத ஆவியை விட்டுட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத ஆவி அவனை அலக்கழிச்சிருச்சு. பாருங்க, வாசிங்க. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. ஹல்லேலூயா. தாவீதின் கையில சுரமண்டலம் இருந்தது. சவுலின் கையில என்ன இருந்தது? ஈட்டி இருந்தது. ஈட்டி குத்துறதுக்கும் அழிக்கிறதுக்கும் பயன்படுகிறது. சுரமண்டலம் எதற்கென்றால் தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் பயன்படுகிறது. இந்த மனிதனுக்குள்ள ஏன் இந்த ஆவி வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். பாருங்க, பிரச்சனை எப்போ வரும்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திடீர்னு தான் உங்களுக்குள்ள அந்த ஆவிகள் கிரியை செய்யும். நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். நல்லா இருந்தது. ஆண்டவர் கோலியாத்தினிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார்.
கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினார். பெரிய வெற்றிகளை கர்த்தர் கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 நாட்கள் பயந்து போய் இருக்கும்போது பெலிஸ்திய இராணுவத்தின் அந்த கோலியாத்தை கர்த்தர் தாவீதின் மூலம் வெற்றி பெற கிருபை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு பாருங்க, வாசிங்க பாருங்க. வெற்றி பெற்ற உடனே இந்த பெண்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு பாட்டு பாடினாங்க. அந்த பாட்டு பாடினதுல தான் பிரச்சனையே வந்துச்சு. ஹல்லேலூயா. பாருங்க, எப்போ பிரச்சனை வரும்னு தெரியாது, ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில எச்சரிப்பு, அதான் ஆண்டவர் சொன்ன, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க, விழிப்பா இருங்க, எச்சரிப்பா இருங்கன்னு. இந்த எச்சரிப்பா இல்லாததுனால அநேகர் வருகிற போராட்டத்துல பிரச்சனையில விழுந்து போகிறார்கள். பாருங்க, இந்த ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க, வாசிங்க. ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வாயை வச்சுட்டு கொஞ்சம் அடக்கிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ கோலியாத்துன்னு பாடி இருந்தா பிரச்சனை இல்லை. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10,000ன்னு பாடினாங்க. பாருங்க, ராஜாவை பக்கத்துல வச்சுட்டே இப்படி பாடினா, இப்ப நான் இங்க இருக்கிறேன், இந்த பாஸ்டரை விட இந்த குட்டி பையன் நல்லா பிரசங்கம் பண்ணுவான், அந்த பையன் பிரசங்கம் பண்ணா வல்லமையா ஆண்டவர் கிரியை செய்வாரு அப்படின்னு என்னை வச்சுட்டே சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரி, உண்மையா நான் தேவ மனுஷனா இருந்தா, ஆண்டவரே இந்த குட்டி பையன் மாதிரி எனக்கும் கிருபை தாங்கப்பா, எனக்கும் வல்லமை தாங்கப்பா, நானும் இவனை மாதிரி ஜெபிச்சு அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு நானும் ஆண்டவருக்கு என்று பிரகாசிக்கணும் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய மனிதனா இருந்தா யோசிப்பேன். ஆனா இந்த பெண்கள்லாம் என்ன சொன்னாங்க? தாவீது கொன்றதோ சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10,000ன்னு சொன்ன உடனே அந்த சவுலுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அன்னைக்கே நினைச்சிட்டான், இவனை விட்டோன்னா என் ராஜ்ய பாரதியே கவுத்திடுவான், இவனை காலி பண்ணணும் சொல்லி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நமக்கு ஞானம் தேவை. குடும்பங்களில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி எந்த இடத்துல யாரை பேசணும்னு தெரியாம சில இடத்துல போய் சொல்லிடுவாங்க, அப்பாவுக்கு உன்னை விட இவங்களை தாண்டா ரொம்ப பிடிக்கும், அப்பாவுக்கு உன்னை விட இவங்களை, இந்த மூத்த மகளை விட இளைய மகளை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டாங்கன்னா என்ன ஆகிடும்? இவங்களுக்குள்ள ஒரே போட்டி பொறாம வந்துடும். பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஞானம் உள்ளதா இருக்க வேண்டும். பாருங்க, அந்த ஸ்திரீகள் பாட்டுக்கு சந்தோஷத்துல, தப்பா அவங்க சந்தோஷத்துல தான் பாடுறாங்க. சவுல் கொன்றதோ 1000, தாவீது கொன்றதோ 10,000ன்னு பாட்டு பாடி இவங்க ஆட்டம் ஆடுகிறார்கள். என்ன நடக்குது பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு வெசனமாய் இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல். எல்லாம் சொல்லுங்க, எரிச்சல். சத்தமா சொல்லுங்க, எரிச்சல். சவுல் விழுந்து போனதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவன் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்ததுக்கு எரிச்சல். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, யாரை பற்றியும் எரிச்சல் அடையாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நமக்கும் ஆண்டவருக்கும் உண்டான உறவு தான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மை ஆசீர்வதிக்கும், அதுதான் நம்மை மேன்மைப்படுத்தும். அவர்தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், நான் அவருக்காக வாழ வேண்டும் என்கிற தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டான உறவு சரியா இல்லை என்றால் அக்கம் பக்கத்துல இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, யார் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10,000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அப்படியே வார்த்தையை பிடிச்சிக்கிட்டான். நீங்க சொன்னீங்கல்ல, சிலர் அப்படிதானே பண்ணுவாங்கல்ல, அந்த வார்த்தையை பிடிச்சிப்பாங்க. இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி சொல்லிட்டீங்க, இல்லைம்மா அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா சொன்னால் அந்த ஏற்றுக்கிற அந்த பக்குவம் இருக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உன் ஸ்தானத்தை நீ இழந்து போகாதே, நீ ராஜாவாய் இருக்கிறாய், ராஜ மேன்மையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நீ என்ன பண்ணியிருக்கணும்? கோலியாத்தை பயந்து நாங்கள் எவ்வளோ நாள் இருந்தோம், ஆனால் கர்த்தர் உன்னைக்குள்ளே இருந்த அந்த ஆவியை கொண்டு உன்னை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி சவுல் ஒரு நல்ல ஒரு பிராட் மைண்டா இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா
நல்லா சொல்லுங்க சத்தமா, ஏசப்பா எங்களுக்கு பிராட் மைண்டை தாங்கப்பா, ஒரு பரந்த மனதை எங்களுக்கு தாங்கப்பா. அல்லேலூயா. எல்லாரும் மேலே வரணும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், எல்லாரும் உயர்த்தப்படணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, வாசிங்க. இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி, அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஹல்லேலூயா. காய்மகாரமாய்னா வெறுப்பு, கசப்பு, எரிச்சலோட அவனை பார்த்தாலே இவனுக்கு என்னது பிடிக்காது. அது எவ்வளோ பயங்கரமான ஒரு ஆவி பாருங்க. தாவீது தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தர் அவனையும் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். சவுலை போய் வெற்றி அடைய, அந்த கோலியாத்தை முறியடிக்க தேவன் கிருபை கொடுத்திருந்தார். ஆனால் இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுக்கு என்னன்னா, என்னை விட இவன் பெரிய ஆளாயிருவானோ, என்னை விட இவனுக்கு பதவி கிடைச்சிருமோ, என்னை விட இவன் பெரிய ஆளாயிருவானோன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஏசப்பா. சத்தமா சொல்லுங்க, ஏசப்பா நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். நல்ல சத்தமா சொல்லுங்களேன், வாயை திறந்து, ஏசப்பா நான் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அநேகர் ஸ்தானத்தை இழந்தவர்களாக, ராஜாவா தான் இருக்கிறாரு, ஆனா அந்த ராஜாவின் பதவியை ஆண்டவர், பாருங்க வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்கள். ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் கிட்ட, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று. அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராமுழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, முதலாவது நம்ம பார்க்கிறோம், சவுலுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு பெரிய ஒரு குறை என்னவென்றால், அவனுக்குள்ள அந்த தாழ்மை இல்லாததுனால அந்த ஒரு பெண்கள், சாதாரணமான பெண்கள் சொன்னாங்க, சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10000ன்னு சொன்ன உடனே அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவனுக்குள்ள ஒரு பொறாமை, வைராக்கியம், எரிச்சல், கசப்பு, தாவீதை பார்த்தாலே பிடிக்கல அவனுக்கு. அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நமக்குள்ள இருந்தால் கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளை நாம் இழந்து போவோம் என்பதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏசப்பா எனக்கு யார் மேலும் கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள், எரிச்சல்கள் இராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து போகக்கூடாது. பாருங்க, இப்படிப்பட்ட ஆவிகள் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்முடைய ஜெபங்கள் அது கேட்கப்படாமல் போய்விடும். ஜெபங்கள்ல வல்லமையாய் கிரியை செய்ய முடியாது, ஆவியின் வரங்கள் கிரியை செய்யாது. கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்திலிருந்து நாம் இறக்கி விடுவார் என்பதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம், வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியர்களோடு யுத்தமாக அந்த நாட்களிலே நடந்தது. அந்த சவுலின் காலத்திலே அந்த அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் சாமுவேல் மூலமாக, தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னார், நான் உங்களுக்கு அமலேக்கியர் மேலே வெற்றியை கொடுப்பேன், ஆனால் நீங்கள் அந்த பட்டணத்திலிருந்து ஒன்றையும் நலமானதையோ தீமையானதையோ எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணானா, அவனுக்கு வேண்டாதவைகள்,
தரம் குறைவானவைகளை மாத்திரம் சுட்டெரித்து அழித்து போட்டு நலமானதை ஆடுகள் மாடுகள் மந்தைகளை அவன் எடுத்துக்கொண்டு வந்து விட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த 10வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, பாருங்க, ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் மறைவாய் செய்தாலும் வெளியரங்கமாக செய்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையும் மறைவாய் செய்தாலும் வெளியரங்கமாய் செய்தாலும் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. வசனத்தை ரெசிஸ்ட் பண்ணாதீங்க, வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. 11வது வசனத்தை வாசிங்கள். நான் சவுலை ராஜாவாக்கினது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என் என்றார். வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதுதான் ஒரு நல்ல ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, இந்த வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் கரங்களை வைங்க, இப்படி உயர்த்தி காட்டுங்க. தேவனே, எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்து உயர்த்துங்க பார்ப்போம். தேவனே, இந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு எனக்கு கீழ்ப்படிதலின் ஆவியை தாரும், தாரும், தாரும். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமல் இந்த ராஜா போய் வெற்றியெல்லாம் பெற்றுட்டு வந்தாரு. ஆனா ஆண்டவர் அதை விரும்பவில்லை. வாசிங்க 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கள். சாமுவேல் சவுலினிடத்தில், சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். நிறைவேற்றினேன் என்றான். ஹல்லேலூயா. பச்சை போய் பேசியிருக்கான். என்ன பேசியிருக்கான்? கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று தீர்க்கதரிசியின் இடத்திலேயே போய் பேசுறான். பாருங்க, ஸ்தானத்தை இழந்தவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஊழியக்காரர்கிட்டயே போய் நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சிட்டேன், நீங்க சொன்ன மாதிரியே நான் அமலேக்கியனை அழித்து கொன்று ஒன்றுமில்லாமல் அவனை அழித்து போட்டு விட்டு இன்றைக்கு நான் வந்து விட்டேன், உம்முடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று அவன் உண்மையாகவே கர்த்தருக்கு கீழ்ப்படியாததை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வார்த்தை என்ன சொன்னார் பாருங்க, வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஹல்லேலூயா. பாட்டு பாடுறது நல்லது, எல்லாம் சொல்லாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பாட்டு பாடுறது நல்லது, ஆராதிப்பது நல்லது, ஆனால் அதைவிட தேவன் எதிர்பார்ப்பது வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. ஹல்லேலூயா. நிறைய பேர் நான் நல்லா கை தட்டுறேன், நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா ஆராதிக்கிறேன், நல்ல ஆண்டவருக்கு சோத்திர பலி செலுத்துகிறேன். ஆண்டவர் சொல்வாரு, இதெல்லாம் நல்லதுதான்ப்பா, ஆனா இதை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே மேலானது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரபா ஹந்த ரக டல கபரபா. எல்லா கட்டுகள் அவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. நாட்கள்ல பாருங்க, கர்த்தர் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ. பாருங்க, இந்த ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்றாரு, நீ தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு கீழ்ப்படி, அப்புறம் ஆராதனை செய், பாட்டு பாடு, எல்லாம் செய், நான் உன் பலியை நான் அங்கீகரிப்பேன். வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு
பிரியமா இருக்குமோ? கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ஹல்லேலூயா. முதலாவது சவுலுக்குள்ள அந்த கீழ்ப்படுதலின் ஆவி அவரை விட்டு வெளியே போயிடுச்சு. ஆண்டவரிடத்திலேயே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். உணர்வு இல்லை, தான் செய்தது தவறு என்று உணர்த்தப்படவில்லை, பாவ அறிக்கை பண்ணவில்லை. ஆண்டவர் பார்த்தாரு, நீ இந்த பதவியில் இருக்கக்கூடாதுப்பா, ஒரு ஸ்தானத்தை விட்டு நான் இறக்க போறேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஸ்தானத்திலிருந்து இறக்கிட்டு கர்த்தர் சவுலின் குடும்பத்திலிருந்து ஒருவரையும் அந்த பதவிக்கு கொண்டு வரல. கர்த்தர் ஆடு மேய்க்கிற தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை நாம் இழந்து போகக்கூடாது. கர்த்தர் கொடுத்த அந்த ராஜரீக பதவியை, அவருடைய பிள்ளை என்கிற அந்த பதவியை நாம் இழந்து போகாதபடி ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய, வேதத்தை வாசிக்க தியானிக்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாய் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஸ்தானத்தை இழந்த ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். வஸ்தி. யாரு? சத்தமா சொல்லுங்களேன், வஸ்தி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள். ஹல்லேலூயா. யாரு? ஒரு ராஜஸ்திரீ. முதலாவது பார்த்தோம், ஒரு ராஜாவை பார்த்தோம். சவுல் ஒரு ராஜா, முதலாவது ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்குள்ள இருந்த அந்த எரிச்சல், அந்த பொறாமை, அந்த வைராக்கியத்தினாலே தேவனுடைய ஆவியை இழந்து, பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து ஆசீர்வாதத்தை இழந்து போனான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ராஜ ஸ்திரீயாகிய வஸ்தி ராஜாவாகிய அகாஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தார். ஒரு பெண் தன்னுடைய ராணியின் ஸ்தானத்தை இழந்து போனதை நாம் பார்க்கிறோம். வாசிக்கலாம் 17வது வசனத்தை வாசிங்கள். ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜஸ்திரியாகிய வஸ்தியை தமக்கு முன்பாக அழைத்து வர சொன்னபோது அவள் வரமாட்டோம் என்கிற செய்தி எல்லா ஸ்திரீகளுக்கும் பிரசித்தமானால் அவர்களும் தங்கள் புருஷரை தங்கள் பார்வையிலே அற்பமாய் எண்ணுவார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வஸ்தி ஒரு ராணி தான். ஆனா ராஜாவுக்கு, தன்னுடைய புருஷனுக்கும் தன்னுடைய ராஜாவுக்கும் கீழ்ப்படியாததினாலே கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போனாள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரிகள், தேவன் நமக்கு கொடுத்த, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஏற்ற காலங்களிலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும். குடும்ப தலைவராகிய கணவனுக்கு மனைவி, பிள்ளைகள் அடங்கி நடக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த ராஜா ஒன்றும் தவறாக ஒன்றும் சொல்லலை. நீ வாமா, வந்து எல்லாரும் இருக்கும்போது நீ வா, உன்னுடைய பந்தியெல்லாம் நீ கொண்டாடிட்டு நீ வந்து என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டார். இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க? நான் வரமாட்டேன். நான் என்ன பண்ண மாட்டேன்? வரமாட்டேன். பாருங்க, ராஜா கூப்பிடுறாரு, ராணி வரல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது ஒரு மாதிரியாக ஆகிவிடும் என்று சொல்லி ராஜாவுக்கும் அங்கே அரண்மனையில் இருந்தவர்களுக்கும் இது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக மாறிவிடும், பெண்கள் கீழ்ப்படியாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லி ராஜா ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு சட்டத்தை போட்டு, இந்த வஸ்தியை நாம் இனி ராஜ ஸ்திரீயாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், புதிய ஒரு ராணியை தேர்ந்தெடுக்கலாம் என்று அந்த ஸ்தானத்தை அந்த ராணி இழந்து போவதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் மணவாட்டியாய் இருக்கிறோம். மணவாளனுக்கு, மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியவில்லை என்றால் அந்த மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் மணவாட்டியாக இருக்க முடியாது. கர்த்தர் அந்த ஸ்தானத்திலிருந்து நம்மை இறக்கி விடுவார். பாருங்க, இந்த இடத்துல
வாசிங்க 19வது வசனத்தை வாசிங்கள். ராஜாவுக்கு சம்மதியாதிருந்தால் ராஜாவுக்கு சம்மதியாததினால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவரை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்து அது மீறாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, கீழ்ப்படியாமை என்கிற பாவம். இந்த நாட்கள்ல அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்பட்டு, அதிகாரங்களுக்கு உட்பட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, ராஜ மேன்மை இந்த பெண் இழந்து போனதுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு ராணி, என்னை கூப்பிட்டா நான் வர முடியாது, யார் என்னை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள இருந்த அந்த பெருமையும் அகந்தையும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணினதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க 22வது வசனத்தை வாசிங்கள். எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அட்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ராஜா கட்டளை போட்டாரு, இப்படி கீழ்ப்படியாத ஒரு பெண்ணை அதிகாரியாக ஒரு பதவியில வைத்தா எல்லா பெண்களையும் ராங்கா கைட் பண்ணிடுவாங்க. அந்த குடும்பங்கள் கீழ்ப்படியாமல் போய்விடும், அந்த குடும்பங்களில் ஒரு ஒழுக்கம் இருக்காது என்று சொல்லி ராஜா அந்த மேன்மையை, அந்த ராணியினுடைய மேன்மையை அவர் தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, குடும்பங்களில் சரியான அந்த அதிகாரங்களுக்கு உட்பட்டு நடக்கவில்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோரை பார்க்கிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை பார்க்கும்போது எப்படி அந்த பெற்றோர் நடக்கிறார்களோ அதே போல அவர்களும் திருமணம் ஆகும்போது செய்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், நீ சாட்சியா வாழணும். ஹல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்? சாட்சியா வாழணும். நாட்கள்ல வேதத்துல சொல்லப்பட்டபடி வசனம் சொல்லுது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 33வது வசனம். எப்படியும் உங்களில் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். ஹல்லேலூயா. Fear and respect. பயமும் பக்தியும் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில், ஒரு அதிகாரத்தில் ஒரு கணவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், அந்த குடும்பத்தில் அந்த ஸ்தானத்தை கொடுத்திருந்தால், அந்த மனைவி அந்த குடும்பத்திலே புருஷனோடு இசைந்து பயபக்தியோடு வாழும் போதுதான் அந்த குடும்பத்திலே அந்த அதிகாரத்தை அந்த கணவன் எடுத்து செய்ய முடியும். மனைவி கீழ்ப்படியவில்லை என்றால் பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரையும் எதுவும் கேட்க முடியாது. அதான் பார்த்தாரு ராஜா, பார்த்தாரு இந்த பெண். பாருங்க, எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு, எஸ்தர் 1:22 வாசிக்கலாம். எந்த புருஷனும் தன் வீட்டுக்கு தானே அதிகாரியா இருக்க வேண்டும் என்றும் இதை அந்தந்த ஜனங்களுடைய பாஷையிலே பிரசித்தம் பண்ண வேண்டும் என்றும் அந்தந்த நாட்டில் வழங்குகிற அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசுகிற பாஷையிலும் ராஜாவின் சகல நாடுகளுக்கும் கட்டளை எழுதி அனுப்பினான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு கணவன் ஆண்டவருடைய காரியங்களிலே மீறி தவறான காரியங்களை சொல்லும் போது ஒரு மனைவி அதற்கு சில சமயத்தில் எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் பொதுவாக எல்லா விஷயங்களிலும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார்.
கணவனும் தன் மனைவியை தன்னை நேசிக்கிறது போல மனைவியை நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல 2 பேரை பார்க்கிறோம், ஒரு ராஜா ஒரு ராணி. ராஜா தன் ஸ்தானத்தை இழந்து போனார். தன்னுடைய பெருமையினால கோலியாத்தை ஜெயிக்க முடியல. ஆனா ஒரு குட்டி பையன் ஜெயித்திருக்கிறான். அதை குறித்து சந்தோஷப்பட்டு அதை குறித்து பெருமைப்படுவதை விட்டுட்டு அவன் மேல பொறாமை எரிச்சல் வந்ததுனால அந்த ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே வந்து விட்டது. அவனால அந்த தாவீதை பார்க்கும்போது பகை உணர்வோடு பார்க்க ஆரம்பித்தான். இதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவிகள். சில இடத்துல சொல்லுவாங்க, நான் அங்கே போகவே மாட்டேன், அந்த வீட்டில் கால் வைக்கவே மாட்டேன், அவங்க கிட்ட பேசவே மாட்டேன். இதெல்லாம் ஆண்டவர் விரும்பாத பொல்லாத ஆவிகள். நாம் எல்லாரையும் மன்னித்து எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நமக்காக நீதி செய்வார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக நீதி செய்வார். நம்ம யாரையும் போய் பழி வாங்க வேண்டியதில்லை. நாம் யாரையும் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் மனதில் வைத்து அவர்களுக்கு தீமை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், காயீன் தன்னுடைய சகோதரனுடைய காணிக்கையை அவன் தேவன் அங்கீகரித்ததினாலே அவன் எரிச்சல் அடைந்து அவன் மேலே பகை உணர்வு வைத்து அவனை கொலை செய்தான். என்ன ஒரு நல்ல ஒரு காரியம் செய்திருக்கிறான். காயினையும் அவன் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையை அங்கீகரித்தாரே, என்னையும் அங்கீகரிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு தாழ்மை இல்லாததுனால அவன் தேவனுடைய கிருபை இழந்து போனான். ஏசா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, அவன் கொடுத்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி நான் தம்பியாகவே வாழ்றேன், என்னுடைய அண்ணன் ஸ்தானத்தை நான் வேண்டாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். சவுல் கர்த்தர் கொடுத்த ராஜரீக மேன்மையை தாவீதின் மேலே பொறாமையினாலும் எரிச்சலினாலும் கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போனான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் அவன் ஸ்தானத்தை இழந்து போனான். இந்த கடைசியா நம்ம பார்த்தோம், ராணி வஸ்தி என்ன பண்ணாங்க? கர்த்தர் கொடுத்த அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். நான் வர மாட்டேன், நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன். வேத வசனத்துக்கு புறம்பாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தேவ சட்டம், ஒரு குடும்பத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அந்த ராஜரீக அந்த ராஜஸ்திரீ என்கிற மேன்மையை இழந்து போய் கர்த்தர் வஸ்திக்கு பதிலாக எஸ்தரை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டும் பயன்படுத்த முடியுங்க. கர்த்தர் நமக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்தாருன்னா அது கொடுத்துட்டாரு, இனி நான் என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா வாழலாம் இல்லை. ஸ்தானத்தை இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டுட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இனி எனக்கு பரலோகம் தான், நான் எப்படி வேணா வாழுவேன். இல்லை, நாம் ஸ்தானத்தை இழந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த வாரத்தில் நம்ம சிம்சோனை பற்றியும் யூதாசை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் இதோடு நம்ம முடித்து கொள்ளலாம். நம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஒரே ஒரு அடியை நம்ம பாடி நம்ம கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. ஹல்லேலூயா. ஸ்தானத்தை இழந்து போகாதே. கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்தை நீ இழந்து போகாதே. இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மை அடுத்த லெவலுக்கு போகணும்னு விரும்புகிறார். மேலே போக வேண்டும், கீழே இறங்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஸ்தானத்திலே நாம் உயர வேண்டும். ஹல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. பாடுங்க. தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும்
தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுட வாழ்நாளெல்லாம் அது போதுமே தம்பலமுட சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக பலனை அளிக்கிற தேவன் இதோ சீக்கிரமாய் வருகிறார். இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்த ஸ்தானங்களை நாம் இழந்து போகக்கூடாது. இந்த பூமியிலே ஸ்தானம் இருந்தால் மாத்திரம் போதாது, அது நித்திய ஜீவனுகையும் அந்த ஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தானத்தை இழந்து போகாதே என்று சொல்லி ஆவியானவர் மீண்டும் மீண்டும் எங்களோடு உணர்த்தி கொண்டிருக்கிறீரப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, தேவன் கொடுத்த ஸ்தானத்தை உலகத்தின் பின்னால போய், உலகத்தின் ஆசைகளுக்கும் உலகத்தின் இச்சைகளுக்கும் பின்னால போய் தேவன் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போகாதபடி தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.